வாடகை. ஓகே. அப்போது சொந்த வீடாக இருக்கட்டும், இல்லை பல வீடுகள் வாங்கி வச்சாலும் அதுக்கு ஜகாத் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் அந்த வீட்டெல்லாம் ரெண்ட்டுக்கு விட்டுருக்குறோம், ரெண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்ட்டில் வரக்கூடிய காசாக இருக்கட்டும், சரியா, இல்லை நீங்கள் ஜாப் செஞ்சு சம்பாதிக்கிற காசாக இருக்கட்டும், வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிற காசாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சம்பாதிக்கிற காசில் அது வந்துடும். அந்த காசு சேவிங்ஸ் பண்ணி அது 85 கிராமுக்கு ஈக்குவலாகவோ, இல்லை கொஞ்சோண்டு தங்கம், அந்த காசு ரெண்டுமே சேர்ந்து 85 கிராமுக்கு ஈக்குவலாக வந்தால் தான் ஜகாத் கடமை. மற்றபடி அது ரெண்டு காசு, ஜாபில் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு, இல்லை வியாபாரத்தில் சேர்த்து வச்ச காசு, அது பிரித்து பார்க்க தேவையில்லை. மொத்தத்தில் அது சேர்த்து வச்ச காசு அது, சரியா? அப்போது ரெண்ட் அப்படின்னு தனியாக கேள்வி கேட்க தேவையில்லை. காசு சேர்த்து வச்சுருக்கிறேன், அது ரெண்டில் சேர்த்து வச்சாலும் சரி, வியாபாரத்தில் நீங்கள் சேர்த்து வச்சாலும் சரி, இல்லை ஜாபில் சம்பாதிச்ச காசு சேர்த்து வச்சாலும் சரி, மொத்தத்தில் சேர்த்து வச்ச காசு நிசாபை அடைஞ்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னால் தான் ஜகாத் கடமை. அதில் நம்ம எங்கேருந்து அந்த காசு வந்துச்சு அப்படின்னு வித்தியாசம் செஞ்சு பார்க்க தேவையில்லை. ஹராமான வழியில் சம்பாதிச்சா தான் ஜகாத்தே இல்லை. அதுக்கு யார் ஹராமான வழியில் சம்பாதிக்கிறாங்களோ அந்த காசுக்கு ஜகாத்தே கிடையாது. ஹராமான காசுக்கு ஜகாத் இல்லை. ஹலாலான காசு சேர்த்து வச்சுருக்கிறோம், எங்கேருந்து வந்துச்சு என்பதை பார்க்காம ஹலாலான வழியில் சம்பாதிச்ச காசா சேர்த்து வச்சு நிசாப் அடைஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு ஜகாத் கொடுக்கணும். ஒரு வருஷம் பூர்த்தியான பிறகு இன்ஷா அல்லாஹ்.